ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசர்ட்டேருந்து ரன் டைம்ல எப்படி இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்னங்கிற வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறது வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்ட்டுங்கிறது வந்து டேட்டா டைப்பு, ஏங்கிறது வந்து வேரியபிள், டென்னுங்கிறது வந்து வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். எல்லா நேரமும் ஏங்கிறது வந்து 10 தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் இங்கே வந்து 2 இருக்கலாம், இல்லைனா 3 இருக்கலாம். இந்த மாதிரி யூசரோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து இது வந்து மாறிக்கிட்டே இருக்கலாமா. நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவோ இல்லை ஒரு கோடிங் கான்டெஸ்ட்டோ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ரன் டைமில் இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா கம்ப்யூட்டர்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் நான் இன்டீஜர் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங் எப்படி இன்புட் வாங்குறது, மற்ற டேட்டா டைப்லேருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்று எழுதணும். நார்மலாக இன்புட் எல்லாமே எதில் இருக்கும், நம்ம ரன் டைமில் வாங்குற இன்புட் எல்லாமே எப்படி எதில் இருக்கும்னா ஸ்கேனருங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸ்கேனருங்கிறது வந்து ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே தான் எல்லா இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்சின்னு ஒன்று எழுதுறோம் பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் இந்த ஸ்கேனரும் எழுதலாம், அப்படி இல்லைனா எஸ்சின்னு வச்சுக்கலாம். நான் எஸ்சினே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டை இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நியூங்கிறது என்னன்னா ஒரு கீவேர்டு. நம்ம நார்மலாக எஸ்சிங்கிறது வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூங்கிறது இப்போதைக்கு நான் என்னென்னா எஸ்சிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூங்கிறது வந்து ஒரு கீவேர்டு. எதுக்காகனா மெமரி வந்து அலோகேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து ரன் டைமில் வாங்குறீங்க இன்புட்டா, ஸோ அதுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணுமா, அதுக்காக இந்த நியூங்கிற கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி எழுதுவீங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு எழுதுவீங்களா. எழுதிட்டு இதுக்குள்ள ஒரு 2ஓ 3ஓ அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவீங்களா. இப்போ இங்கே சிஸ்டம் டாட் அவுட்னா என்னன்னா நமக்கு வந்து சிஸ்டம்லேருந்து ஒரு அவுட்புட் வருது. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து எழுதுவீங்க. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், சிஸ்டமில் ஒரு இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா கன்சோல் வழியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன எழுதணும்னா சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிறத வந்து எழுதணும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்படி கன்சோல் வழியாக மட்டும்தான் இன்புட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபைல் வழியாகவும் இன்புட் வந்து வாங்கலாம். அது வந்து நம்ம கம்பெனிஸ் போகிறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தெரிய வரும். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்புட் வந்து சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிறத வந்து வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வாங்கி காட்டுறேன். இன்ட் அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப்பா. ஸோ இன்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஏங்கிறது வந்து என்னோட வேரியபிள் நேம். அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே எஸ்சின்னு போட்டிருக்கானே, ஸோ இங்கே எஸ்சிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இன்ட்டு பிக் இன்டிஜர் இதெல்லாம் காட்டுது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைன் இதெல்லாம் டிஃப்ரெண்டாக காட்டுது இல்லை. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூ வந்து இன்புட்டாக வந்து கெட் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து யூசர்லேருந்து இன்புட் வந்து இன்டிஜரில் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் நேமு, ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிறது வந்து போட்டிங்கன்னா, ஸோ வந்து இந்த இடத்துல அது என்ன பண்ணணும்னா ஏங்கிற இதில் வந்து ஒரு வேல்யூ வாங்கணும் அப்படின்னு வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துக்காக உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து இது பிரிண்ட் பண்ணி காட்டுற பாருங்களேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏ அப்படின்னு போட்டேன்னா ஓகே, இதோட நான் இன்னொன்று போகிறேன், இன்புட் ஏ அப்படிங்கிறது வந்து போடுறேன். ஓகே, இன்புட் ஏ அப்படின்னு போட்டிருக்கேனா. நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து கம்பைலர் வந்து வெயிட் பண்ணுது. என்ன அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ யூசர் வந்து இன்புட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இங்கே வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் கொடுத்தேன்னா இந்த இன்புட்டுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு அதோட இந்த ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதுவும் சேர்த்து எனக்கு 2ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்து இன்டீஜரில் எப்படி இன்புட் வாங்குறதுங்கிறது. இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கில் இன்புட் வாங்குறது, ஃப்ளோட்டில் இன்புட் வாங்குறது, மற்ற டேட்டா டைப்ஸில் இன்புட் வாங்குறதுமே. ஸோ நம்ம இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கும் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சால் போதும். அடுத்து ஃப்ளோட்டு டபுள்லாம் எல்லாமே இதே மாதிரி சேம் தான். அடுத்து நான் ஸ்ட்ரிங்கில் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜரில் வாங்கின மாதிரியே ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் எழுதணுமா, ஸோ எஸ்ங்கிற வேரியபிள் நான் இங்கே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ்சி டாட் அங்கே வந்து நம்ம என்ன போட்டோம், நெக்ஸ்ட்டு இன்ட்டு இங்கே வந்து போட்டோமா. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்குது பாருங்களேன் சைடில் வந்து. இப்போது இன்ட்டுனா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போடுங்க அப்படின்னு கொடுக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து நெக்ஸ்ட்டு லைனும் இருக்குது, நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு போட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா எஸ்ங்கிறத வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுது. நான் என்ன கொடுக்குறேன்னா சிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு சிஎஸ்சிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இங்கே நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் இதை ரன் பண்ணி காட்டுற மாதிரிங்களேன்.
இப்போ ரன் ஆயிடுச்சு. நான் இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா சிஎஸ்சின்னு கொடுத்துட்டு MAANAVAN மாணவன் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து நீங்கள் நார்மலாக இப்போ ரன் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா சிஎஸ்சிங்கிறது மட்டும்தான் வரும். எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த ப்ரோக்ராமிங் பொறுத்த வரையுமே நீங்கள் ஜாவா பொறுத்த வரையும் ஒரு இன்புட் வாங்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி எத்தனை கேரக்டர் இருந்தாலுமே அதை பிரிண்ட் பண்ணிடும். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எது வருதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். சப்போஸ் இங்கே வந்து நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து கேப்ஸில் கொடுக்கணும். லைன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டுக்கு அடுத்து உள்ளதும் பிரிண்ட் பண்ணும். அதாவது சிஎஸ்சி MAANAVAN கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா ப்ராக்கெட்டுக்கு அடுத்து உள்ளது எனக்கு பிரிண்ட் ஆகுதா. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் மாதிரி தான் மற்ற இதுவுமே. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து டபுளுக்கு எழுதி காட்டுறேன். டபுளுங்கிறதும் வந்து நார்மல் ஸ்ட்ரிங் மாதிரி தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ டபுள் ஆல்ரெடி காட்டுது எனக்கு சஜஷனில். டபுள் எனக்கு வேரியபிள் நேம் வந்து டீன்னு கொடுக்குறேன். ஸோ SC டாட் நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் டபுள்னு கொடுத்துருக்கிறதுனால என்ன கொடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டபுள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டீஜராக டபுளோ அப்படி கொடுக்குறப்போ அந்த டிங்கிற லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டபுள்னு கொடுத்தனா எனக்கு டபுள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கெட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடும். நெக்ஸ்ட் அந்த பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டி. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். 34.89 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 34.89 அப்படிங்கிற டபுள் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.